ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்சட்டி டு பீட்சா குக்கிங். வாங்க இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக 10 நிமிஷத்துலேயே பண்ணிடலாங்க. நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணலாம். அதே மாதிரி அளவுகளோட பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம தண்ணி வந்து கொதிக்கணும், நல்லா கொதி வரணும். கொதி வர வரைக்கும் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு எப்படி நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணுறது நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஓரத்தில் லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் கொஞ்சம் ஓரமாக லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு கொஞ்சம் மீடியமான ஸ்லைஸ் போடுங்க, ரொம்ப பெருசாக போட்டாதீங்க. எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக போட்டுக்கோங்க. எல்லாம் ஒரே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். பெருசாக சிறுசாக கட் பண்ணாதீங்க, அப்போ தான் ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதம் உள்ள உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் தண்ணியில் போடலைன்னா கருப்பாயிடும். கட் பண்ண உடனே நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இதை நம்ம வந்து 3 தடவை கழுவிட்டு வந்துடலாம் நல்ல தண்ணியில். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரெக்டாக 1 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வேறு பாத்திரத்தில் நம்ம வடித்து வச்சுக்கலாம். கரெக்டாக 1 நிமிஷம் தாங்க, அதுக்கு மேலே விட்டால் குழஞ்சிரும். நான் உருளைக்கிழங்கு இதில் வடித்து வச்சுருக்கேன். இதுலேயே வடித்து ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அந்த சூட்லேயே எல்லாம் ஆறிடும். நான் 1 நிமிஷத்துல இறக்கிட்டு நீங்கள் கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3 நிமிஷம் கூட நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கனமான ஒரு டவல் எடுத்துக்கோங்க. அந்த டவலில் உருளைக்கிழங்க இப்படி கொட்டிடுங்க. நல்லா கொட்டிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஆறட்டும். ஆறி ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா போட்டு நமக்கு இந்த மாதிரி ரெடியாக இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக ட்ரையாக இருக்குது. நான் 7 நிமிஷம் சொல்லியிருந்தேன். நீங்கள் இடையில இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி கிளறி விட்டுருங்க, ஒரே இடத்துல வைக்காமல். இதை நம்ம வேறொரு பவுலுக்கு இப்போ மாற்றிக்கலாம். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் 4 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இதில் பொரிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கொஞ்சம் தனித்தனியாக போட்டுக்கோங்க, ஒன்றா போட்டுறாதீங்க. எல்லாம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். நம்ம அந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக வரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா நம்ம போட்ட உருளைக்கிழங்குலாம் மேலே வந்துடுச்சு. மேலே வந்துட்டாலே வெந்துச்சுன்னு அர்த்தம். நமக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பவுலுக்கு போடலாம். எப்படி நீங்கள் சவுண்டு கேட்குன்னு மட்டும் பாருங்கள். நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருக்கும், நல்லா சவுண்டு. இப்போது நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பும் மயோனஸும் வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் சிம்பிளான டிஷ் தாங்க. நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது பெப்பர் தூள் கொடுங்க. கண்டிப்பாக அது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.